அப்போல்சர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியில் லைட்டிங் செட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரே வண்டி டொயோட்டா குவாலிஸ் மட்டும்தான். நமக்கு கால்ஸ் வராது நாளே இல்லை. இன்றைக்கி ஒரு சூப்பரான வண்டி, தரமான வண்டி இறக்கியிருக்கோம். வேறு லெவலில் இருக்கும். புது லெதர் சீட் கவர், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆடி Q7 வாங்கினா கூட இங்கே பேக் சீட்டில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நைட்டில் ஃப்ரெண்டில் மேலே டாப்பில் மொத்தம் 2 லைட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் காரை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே இந்த கலர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு க்ரீன் கலர். ஏன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CH ராயல் கார்ஸ். இன்னும் இந்த மாதிரி இப்போ பஸ்ஸில் பார்க்குற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா குவாலிஸ். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மர்த்தானோ அப்புறம் சென்னை 2 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டொயோட்டா குவாலிஸ், அதுவும் க்ரீன் கலரில் நிறைய பேர் கேட்டுருந்தா அதே வண்டி அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு வண்டி சூப்பரான வண்டியை தரமாக இறக்கிருக்கோம். வண்டி க்ரீன் கலரில் வண்டி மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2002 மாடல். வண்டி மொத்தம் 2 ஓனர், 1,85,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2027 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்னு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி. என்னெல்லாம் இந்த வண்டியில் புதுசாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புது பேட்டரி போட்டிருக்காங்க, புது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, புது ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க, டோர் பேட் புதுசாக போட்டிருக்காங்க, மேலே அப்போல்சர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியில் லைட்டிங் செட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டியில் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எந்த ஒர்க்குமே இல்லை. ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி அவ்வளோ நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் 100% கேரண்டி, ஆயில் லீக், ஸ்மோக்னு எதுவுமே இல்லாமல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். நிறைய பேர் டொயோட்டா குவாலிட்டி கேட்டுகிட்டே இருந்தீங்க, நமக்கு கால்ஸ் வராது நாளே இல்லை. இன்றைக்கி ஒரு சூப்பரான வண்டி, தரமான வண்டி இறக்கியிருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்கும். புது லெதர் சீட் கவர், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வேறு வண்டியோட சீட்டு கம்ஃபர்டபுளுக்கு போட்டிருக்காங்க. டோர் பேட்லேருந்து எல்லாமே புதுசு. உங்களுக்கு மேலே அப்போல்சர் எல்லாமே உங்களுக்கு புதுசு போட்டிருக்காங்க. எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டி போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சீட் கவர் போட்டிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்கான டோர் பேடு போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட்டு புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு A to Z நிறைய திங்ஸ் உங்களுக்கு புதுசாக இந்த வண்டியில் மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லாம் வெரி நீட்னஸாக இருக்குது. ஏசி வேறு லெவல் கூலிங்கில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஏசி கூலிங்கில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ண வண்டி. A to Z எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ண வண்டினால எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட் எல்லாமே பார்த்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லாஸ்ட் ரோ தான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஆடி Q7 வாங்கினா கூட இங்கே பேக் சீட்டில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டொயோட்டா குவாலிஸில் மட்டும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணியே உட்கார தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரே வண்டி டொயோட்டா குவாலிஸ் மட்டும்தான். அப்படி இந்த வண்டியோட லைட் செட்டிங்லாம் பார்த்துக்கோங்க. நைட்டில் ஃப்ரெண்டில் மேலே டாப்பில் மொத்தம் 2 லைட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பவராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. போட்டிங்கன்னா அவ்வளோ கண்ணை கூசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பவராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இன்னொரு கலர் கூட இருக்குது, அது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். மற்றவங்களுக்கு யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இந்த கலர் போட்டு போனீங்கன்னா உள்ளே உங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். லாஸ்ட் ரோவில் உட்காரவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சூப்பராக லைட் செட்டிங் எல்லாமே வச்சுருக்காங்க. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் லைட்டு, பார்க் லைட் போட்டிங்கன்னா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு அந்த சைடு பேக் ஃப்ரண்ட் சொல்லி எல்லாமே சூப்பராக லைட் செட்டிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் காரை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டொயோட்டா குவாலிஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இந்த வண்டியில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் வண்டி பார்க்குறது சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குது. இந்த டொயோட்டா குவாலிஸோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டொயோட்டா இனோவா ஓட்டுறதுக்கு எத்துன்னு நினச்சிருப்பாங்க. இனோவா பார்த்தீங்கன்னா ரோட்டில் எங்கே பார்த்தாலும் இனோவா, இங்கே 2 இனோவா, அங்கே 2 இனோவா, எல்லாமே ரோடு ஃபுல்லாகவே இனோவா தான் போயிட்டுருக்கும். அதனால் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டொயோட்டா குவாலிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். இங்கே ரோட்லேயே பார்த்தீங்கன்னா 1-2 தான் பார்க்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே இந்த கலர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு க்ரீன் கலர். ஏன்னா க்ரீன் கலர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா RSக்கு மட்டும்தான் வந்துச்சு, ஒரு டாப் மாடல் வண்டிக்கு மட்டும்தான் வந்துச்சு. அதனால் க்ரீன் கலர் நீங்கள் பெருசாக நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. அவுட்லுக், இன்டீரியர்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிது. டொயோட்டா குவாலிஸை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 5-6 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக இன்ஜினில் கையே வைக்காமல் ஓட்டலாம்.
மாற்றலாம், ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் ப்ராப்பராக மாற்றலைனாலும் இன்ஜின் ஓடக்கூடிய ஒரே வண்டி டொயோட்டா குவாலிஸ் தான். எந்த ஒரு சென்சார் எதுவுமே இல்லை, வெரி லோ மெயின்டெனன்ஸு. இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் வண்டி கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சத்துலேயே இன்ஜின் வேலை வைக்கிற வண்டியெல்லாம் நிறைய வண்டி இருக்குது. ஆனால் இந்த டொயோட்டா குவாலிஸ் அந்த டைமில் வந்த குவாலிஸே இன்னும் 5-6 லட்சம் கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓடுது. இது மாதிரி டொயோட்டாவை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர் வண்டியோட கண்டிஷனில் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுக்கு. நம்ம இந்த சூப்பரான டொயோட்டோட பட்ஜெட் என்னன்னு பார்த்துடலாம். 2002 டொயோட்டா குவாலிஸ் 2 ஓனர் கண்டிஷனில் உங்களுக்கு எஃப்சியில் 2027 வரைக்கும் இருக்குது. ஏசி பவர் ஸ்டீரிங் சிஸ்டம் சென்ட்ரலாக எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் உங்களுக்கு புது பேட்டரி லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு டோர் பேட் அப்போல்சர் எல்லாமே புதுசாக போட்டு உங்களுக்கு டென்ட் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க் நீ எதுவும் இல்லாமல் இன்ஜினில் ஆயில் லீக் ஸ்மோக் நீ எதுவும் இல்லாமல் எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்கிற இந்த சூப்பரான டொயோட்டா குவாலிஸ் யூனிக் கலரில் நம்ம இன்னைக்கு ரொம்ப டிமாண்டில் இருக்கிற இந்த டொயோட்டா குவாலிஸ் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,85,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,85,000 இல்லை 3,75,000 இல்லை 3,55,000 இல்லை 3,4 லட்சம் இல்லை 3 லட்சம் இல்லை 3 லட்சத்தை உடச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த வண்டியை 2,90,000 கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் இந்த வண்டியை ஃபைனலாக உங்களுக்கு 2,75,000 கொடுத்துடலாம். ஃபைனலாக இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வெறும் 2,75,000 ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. அது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வண்டி போனால் கிடைக்காது, எப்போ வச்சு தான் இந்த வண்டி எல்லாம் கிடைக்கும். இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் நம்பர் 5 தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே பாருங்கள், நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் டீலர் ப்ரைஸில் எல்லாம் நிறைய வண்டி போட்டுருக்கோம். ரீஸ்டோர் பண்ண வண்டி, ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டியெல்லாம் ஏகப்பட்ட வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.